சென்னை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் 58 வயதான சாந்தகுமார். இவர் தீபாவளி நகை ஃபண்டு சீட்டு கம்பெனி ஒன்று நடத்தி வந்துள்ளார். இவரது சீட்டில் 60க்கும் மேற்பட்ட பெண்கள் மாதம் ரூபாய் 1500 பணம் கட்டி வந்துள்ளனர். 10 லட்சம் ரூபாய் வரை இவர் நகை சீட்டு கட்டிய பெண்களுக்கு தங்க நாணயம் தர வேண்டியிருந்தது. கடந்த தீபாவளி முதலே தங்கம் விலை அதிகம் உயர்ந்து விட்டது, அதனால் பணத்தை பொறுமையாக தருகிறேன் என கூறி வந்துள்ளார். பணம் கட்டியவர்கள் சாந்தகுமாரை பலமுறை அணுகி பணம் கேட்டபோதும் அவர் பணத்தை திரும்ப தரவில்லை. இதனையடுத்து பணம் கட்டியவர்கள் திருவிக நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருவிக நகர் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் சாந்தகுமார் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சாந்தகுமார் மீது வழக்கு பதிவு செய்து திருவிக நகர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தீபாவளி ஃபண்டு என்கிற பெயரில் ஒருவர் 10 லட்சம் ரூபாய் வரை பணத்தை சுருட்டியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.